சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல இப்ப விஜய நான் தன்னோட டான்ஸை யூடியூப்ல எடுத்து போடலாம் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அதே மாதிரி இங்க முயினாவும் முத்துவும் உக்காந்து பூ கட்டுறதையும் டிரைவிங்கையும் வீடியோ எடுத்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் தனித்தனியா யூடியூப் சேனல் ஓபன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மனோஜை காமிக்கிறாங்க. மனோஜ் ரோகிணிக்கு பணம் கொடுக்கறதுக்காக ரோகிணியோட வீட்டுக்கே போறாப்புல. போன உடனே நம்ம ரோகிணி சந்தோஷப்பட்டு மனோஜை வீட்டுக்கெல்லாம் அழைச்சிக்கிட்டு போய் பணத்தை வாங்கிக்கிட்டு மனோஜுக்கு சாப்பாடை போட்டு உட்கார வச்சு சாப்பிட சொல்லிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ ஊசி ஏத்துற மாதிரி விஜயாவை பத்தியும் தான் சேர்ந்து வாழ்றத பத்தியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மனோஜ் புடி கொடுத்தே பேசவே இல்லை. பேசாம நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு ரோகிணி, இதெல்லாம் செட் ஆகாது, அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. இப்ப ரோகிணி எவ்வளவு சொல்லியும் நம்ம மனோஜ் கேட்கறதா இல்லை. டைவர்ஸ்ல உறுதியா இருக்கிறாப்ல. இதுக்கப்புறம் ரோகிணியால என்ன செய்ய முடியும்? நான் உன்னை ஜெயில இருந்து வெளியில எடுக்கிறதுக்காக 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதையும் நானே கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனோஜ் பேசிட்டு போயிடுறாப்ல. இந்த பக்கம் நீத்து பாத்தீங்கன்னா ஒருத்தனோட பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவன் வேற யாரும் இல்லை, நம்ம ஸ்ருதிய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ருதியோட அப்பா பார்த்த மாப்பிள்ளை தான். ஸோ ஆரம்பத்தில் ஆசிட்லாம் அடிக்க மீனா கூட காப்பாத்தினாங்க இல்லையா. ஸோ இப்போ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருக்காப்லையாட்டுக்கு. ஸோ அவனை கூப்பிட்டு வச்சு தான் நம்ம நீத்து டீலிங்கை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஸ்ருதி உனக்கு, ரவி எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கடைசியில் ஸ்ருதிக்கும் ரவிக்கும் இவங்களால மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜை மறுபடியும் காமிக்கிறாங்க. மனோஜ் என்னடனா சந்தோஷ்கிட்ட மறுபடியும் 5 லட்ச ரூபா கடன் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு மறுபடியும் நம்ம மனோஜோட கடைக்கு இந்த கடை தான் இந்த கடை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருது. சரி, அன்னைக்கே ஆர்டர் போட்டு வாங்காம போயிட்டாங்க, இன்னைக்கு வாங்க வந்திருக்காங்களாட்டுக்கு அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்த உடனே அன்னைக்கு காமிச்சோம்ல அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கா அப்படின்னு கேட்க, அங்க பாருங்க அங்க இருக்கு, ஆமா அந்த ஃப்ரிட்ஜில் அட்டாச் பாத்ரூம் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே ஷாக் ஆகுறாப்புல நம்ம மனோஜ். அன்னைக்கு ஒரு டிவி பார்த்தோம்ல, அந்த டிவி அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளாரையே அட்டாச் பண்ணிடுங்க, நான் அங்கேயே உட்காந்து டிவி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மனோஜுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த முறை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அம்மாவும் கூடவே வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த அம்மா தான் அந்த பொண்ணுக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட விஷயத்தையே சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.